எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த பிளாஸ்ட்ல ஆர்டிஎக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. किसका हाथ है सर? अपोजिशन का या किसी टेररिस्ट का? एक्सक्यूज मी सर, दिस वे सर. कम ऑन, मूव, मूव. मूव ऐसे. मूव. தள்ளுங்க, தள்ளுங்க. சார், இந்த இடம் தான். மை காட். தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க, நான் எதையும் சொல்ல விரும்பல. இந்த பாருங்க, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். சார், சார், நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்களா சார்? என்னம்மா? என்னடா? என்ன இதெல்லாம்? என்ன ஆச்சு? டாக் ஸ்குவாட், நீங்க தள்ளுங்க. ஆபீசர்ஸ், நீங்க போங்க. உன்னதான் கேக்குறேன். ரஞ்சித் சார், இறங்கு. என்னடா இதெல்லாம்? ஒண்ணும் புரியலம்மா. உள்ள ஏதோ ஒன்று இருக்கு சார், கயிறு போடுங்க. குமார் சார், bring the rope. மேலே இழு. Oh my God. Idiot. இது யார் வீடு? ஆர் ஹவுஸ். எங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். எதுக்கு? அவனுக்கு எதுவும் தெரியாது சார். எஸ் சார். சார், கேளுங்க. அவனுக்கு எதுவும் தெரியாது. சார், என் பேச்சு கேளுங்க சார். நான் சொல்றதை கேளுங்க. கான்ஸ்டபிள், ஓவர் பண்ணு. ரைட் ஹேண்ட் சர்வீஸ் சார். கோ, அழுங்க. தலையில எனிதிங் சார். மணில. அழுங்க. போடா, ஏறா. தெரியாது. அழுங்க சொல்றேன். சொல்லுங்க. தயவு செஞ்சு ஓடி விடுங்க. ப்ளீஸ், குயிக். சார், இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், இவங்களை எனக்கு நல்லா தெரியும் சார். சார், என்ன வேணும் உனக்கு? ஐ அம் a lawyer சார். இங்க டிஸ்டர்ப் ஐ அம் a lawyer. பண்ணாத. நான் சொல்ல கேளுங்க. இவங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் என்ன சம்பந்தம் கிடையாது சார். சார், ப்ளீஸ். லிசன் டு மீ. லிசன் டு மீ. எதுவா இருந்தாலும் இங்க பேச கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசணும். அது இல்ல சார். டோர முடியா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் உடனே ஸ்டேஷனுக்கு வரேன்.
தெரியாது anything about this case. Actually, Tell me the truth. எனக்கு எந்த Otherwise, சம்பந்தமும் what's இல்ல. your problem? நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல. நீ யாரு? எங்க இருந்து வந்திருக்க? உங்க மோட்டிவ் என்ன? அந்த ஆயுதங்கள்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. உண்மையை சொன்னா உங்க ஃபேமிலிக்கு தான் நல்லது. சார் அதுல சொல்லு. ராம், please tell me the truth. Please, madam, please try to understand. எதுக்காக யஷ்வந்த் நான் கொலை பண்ணீங்க? உட்காருங்க. Come on, tell me. உட்காருங்கன்னு சொல்றேன்ல. அம்மா, sit down. Shut up. ஒழுங்கா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சார் my mother கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. Bastard. அதுல சார் ராம், please sir. எனக்கு பேசுங்க சார், please. Listen to me. Listen to me. Please. Please. Silence. Sir, problem. இந்த பாம் பிளாஸ்ட் யார் உங்களை பண்ண சொன்னது? சார் Excuse me. சார் ஆக்சுவலி இவன் பேரு ராம், அப்பா பேரு ஜெகநாதன், பேங்க் மேனேஜர். அம்மா பேரு ராஜேஸ்வரி, தங்கச்சி காயத்ரி. Shut up. Gayatri. This fellow is studying in Don Bosco College, final year BSc. சொந்த ஊரு மெட்ராஸ். Come on, tell me ராம். எதுக்காக யஷ்வந்த் நான் கொன்ன? சார் ஆக்சுவலி எனக்கு இந்த பிளாஸ்டுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். பட் ஆனந்த் அவங்க ரெண்டு பேரையும் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணா சார். ஆனந்த் என் கூட படிக்கிறான் சார். எனக்கு இம்ரான் அருண் அவன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணான் சார். சார் அவங்க தான் இம்ரான் அருண் தான் கமிஷனர் கொலை பண்ணாங்க சார். போங்க. ஸ்டாப். காயத்ரி, ராஜேஸ்வரி, 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 ஏன் டல்லா இருக்க? உடம்பு சரியில்லையா? ஏன் பேச மாட்டேங்கிற? அப்பா. எஸ். Go. தேங்க்யூ. What the hell is this? ஏன் அவனை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணீங்க? என்னாச்சு? அவனுக்கு 3rd degree யூஸ் பண்ணிருக்கீங்க. You have no right to torture him like this. எந்த ஆதாரத்தை வச்சு யஷ்வந்த் சின்ஹா கேஸ்ல அவனை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? Look, Mr. ஜெகநாதன், உங்க பையனை பத்தி நாங்க சொல்றதை நீங்க நம்பித்தாகணும். உங்க பையன் ஒரு குற்றவாளி. குற்றவாளி வாயால உண்மையை வரவழைக்கிறதா போலீஸோட கடமை. நாங்க எங்க கடமையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். Do you understand? Yes. And I definitely understand that you are unfit to be a police officer. இந்த கொலை வழக்குல இவனை கோர்ட்ல ஆஜர்படுத்தல, அது உங்க தப்பு. ஒருத்தன் தப்பு செஞ்சா அந்த கேஸ் கோர்ட்ல ஆதாரத்தோட நிரூபணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த குற்றவாளியை நீங்க தண்டிக்கலாம். இந்த கேஸ் இதுவரைக்கும் கோர்ட்டுக்கு போகல, ஆதாரத்தோட நிரூபணம் ஆகல. ஆனா இப்படி மிருகத்தனமா நடந்துகிட்டீங்க. நீங்க அவ்வளவு சுலபமா தப்பிக்க முடியாது. Please remember, அவன் என் பையன். அவனுக்கு துணையா நான் இருக்கிறேன். அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் உங்களை கோர்ட்ல நிக்க வச்சு கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவேன். Shut up. ஒரு தேச துரோகி எனக்கு பையனா பிறந்திருந்தா நான் எப்பவோ சுட்டு பொசுகிருப்பேன். அதை செய்யறத விட்டுட்டு சப்போர்ட் பண்ண வந்துட்டியா? அப்பா, அப்பா, அப்பா. எனக்கு ஸ்டேஷன் போனீங்களா? ராம பாத்தீங்களா? எப்படி இருக்கான்? அண்ணன் கிட்ட பேசுனீங்களா டாடி? நம்ம ராம் எந்த தப்பு செய்யல, அவனை விட்டுடுங்கன்னு நீங்க சொன்னீங்களா?
என்னங்க இது? நான் கேட்டுக்கிட்டே இருக்க, பேச மாட்டேங்கிறீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சு சொல்லுங்க. அவன் செத்து போயிட்டான்னு தலை முழுகிடுவான்.